ஹாய் கைஸ், வெல்கம் டு மலர் கிச்சன். இன்னைக்கு நம்ம பழைய சோறில் ஒரு கோதுமை களி, அதுக்கு தொட்டுக்க தக்காளி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, வறுக்கத்து கறிவேப்பிலை மட்டும் சேர்க்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற 4 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். இது வதங்குறதுக்குள்ள இதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாடியில் 1/2 கப்பு தேங்காய் சேர்த்திக்கலாம். லவங்கம், பட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, 3 தக்காளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வதங்கி இருக்கிற வெங்காயம் தக்காளியில் இது சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது, நல்லா கலந்து விடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். நைட்டு மீதமான சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சு. ஜலிச்சு வச்சிருக்கிற கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கிண்டணுங்க. கட்டி கட்டாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டிங்கனாலும் கட்டி கட்டிடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, களி ரெடி. ஒரு கிண்ணத்துல 2 கரண்டி களி எடுத்து போட்டு 2 தட்டு தட்டினீங்கன்னா என்னோட ஸ்டைல்ல களி ரெடி. அவ்வளோதாங்க, இதாங்க என்னோட ஸ்டைலில் கோதுமை களி. இதுக்கு தொட்டுக்க தக்காளி சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ்.